பிரைஸ் தி லார்ட். தென்றல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம் தெரியுமா? கர்த்தரை துதிப்பது, அதுவும் காலையில் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவது என்பதே மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் கர்த்தரை நல்லா துதிக்கலாம், ஆராதிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணலாம். எதிர்பார்ப்போடு கூட எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென், ஆமென். கடந்த வாரங்களில் கர்த்தருடைய பிரசன்னத்தை பத்தி நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கணும். யார் இருக்கணும்? கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாவற்றும் நம்மளால சமாளிச்சிட முடியும் இல்ல. இது நல்லா தெரிஞ்ச மோசே சொல்றாருல, உங்க பிரச்சனை இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு எங்களை கொண்டு செல்லாதீங்க. இன்றைக்கு கூட அவருடைய பிரசன்னத்துல அவர் கூடவே, நாம் அவர் கூட, அவர் நம் கூட. ஆமென். இந்த ஒரு ஃபார்முலா மாத்திரம் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆல்வேஸ் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஆமென். அவருடைய பிரசன்னத்துல நிறைவான சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் அது சந்தோஷம் நிறைந்த இடம். ஆமென். சந்தோஷமா பாடலாமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதால். ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதால். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதால். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருந்துட்டாருன்னா ஒரு குறையும் நமக்கு இருக்கவே இருக்காது. நம்மளை நேசிக்கிறவர் எப்படி நேசிக்கிறார்னா, ஒரு மெய்ப்பனை போல நம்மளை நேசிக்கிறார். மெய்ப்பன் கையில ஒரு கோல் இருக்கும், ஒரு தடி இருக்கும். அந்த கோல் எப்பயுமே என்ன பண்ணோன்னா, அந்த அந்த மந்தைக்கு ஏதாவது ஆசையாக இளங்கிளைகள் ஏதாவது பூத்து, செடி இலைகளில் பூத்து இருந்துச்சுன்னா அந்த கிளைகளில் நல்ல டேஸ்டாக இருக்குமா, சின்ன இளங்கிளையில் அதெல்லாம் உடைச்சி கொடுப்பாரு. அவர் தேவையானதை போஷிக்கிறவராக இருக்கிறாரு. தேவைகள் எல்லாம் சந்திக்கிற மெய்ப்பன் தான் நமக்கு இருக்கிறார் இல்ல. சோ கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார். மெய்ப்பனாய் அவர் நம் கூடவே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறையும் இல்லை. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு தெரியுமா? என் மெய்ப்பரா என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. இன்றைக்கு ஒருவேளை எனக்கு இது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? அப்படி வேண்டாங்க. புலம்பல்கள் எங்க இருக்குதோ அங்க தேவ நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு நம் ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார், மெய்ப்பனா இருக்கிறார். நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக அவர் இருப்பதனால நமக்கு எந்த குறையும் இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்துல நமக்கு தேவைகளை சந்திப்பார். ஏன்னா அவர் நம் மேய்ப்பரா இருக்கிறார். அதனால தைரியமா, குறைகள்லாம் இருந்துச்சுன்னா எதையும் கண்டுக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். நம் மேய்ப்பனை நம்ம ஆராதிக்க போறோம். மேய்ப்பன் ஒரு நாளும் தன் மந்தையை கைவிடுவதில்லை. ஆமென். பாடலாமா? குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகின்றார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே,
கர்த்தர். One more time. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைனால அறிக்கையிடணுமா ஜெசிமா? வேர்ட்ஸ்ல அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. இந்த குறைகளை பற்றி பேசி 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 அந்த குறைகளை பற்றியே சிந்தனை இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையும் குறையாய் மாறிவிடுகிறது. அதனால தான் நாங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லுவோம், புலம்பாதீங்க, குறை சொல்லாதீங்க, குறை பேசாதீங்க. இன்றைக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷமான விஷயங்களை பேசலாம், நன்மையானதை பேசலாம். குறைகளை பேசி 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 அப்படியே குறைஞ்சே போயிடுறாங்க. குறைகளை பேசாதபடி நன்மையானதை பேசுவோம், நல்லதையே பேசுவோம், நல்லா பேசுவோம். ஆமென். ஆமா, கர்த்தர் நம்ம மேய்ப்பராய் இருக்கிறதுனால ஒரு குறைவும் நமக்கு இல்லை. இந்த நம்ம பாடணும்லப்பா, ஆத்துமாவை தேற்றுகிறார் இல்ல, நம்ம சங்கீதம் 23 நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சங்கீதம் அது இல்ல. அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஆத்துமாவை தேற்றி. இதுக்கு எக்ஸாக்டான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, he restores my soul. Wow. He restores my soul. தேற்றுகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருவேளை எக்ஸாக்டா நம்ம அதை மொழிபெயர்ப்போம்னா கம்ஃபர்ட் பண்றாரு அப்படின்னு தானே சொல்வோம், தேற்றுகிறார். ஆனா உண்மையான அர்த்தம், the deeper meaning பார்த்தீங்கன்னா, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் இல்ல, கம்ஃபர்ட் இல்ல, ரிஸ்டோர் பண்ணுகிறார். அதோடைய ஆரம்ப முதல் நிலைமைக்கே கொண்டு வருகிறார். எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு அதை கொண்டு வருகிறார். அப்படிதான் ஆண்டவர் இந்த 100 ஆடுகள் இருந்த மந்தையில ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. நியாயமா பார்த்தா அது இருக்க வேண்டிய இடம் மந்தை. ஸோ அதுதான் அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒன்று மாத்திரம் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த மேய்ப்பன் என்ன பண்றாரு, தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆட்டை கூட்டி கொண்டு வந்து மந்தையில சேர்க்கிறாருன்னா he is restoring the situation அர்த்தம். கரெக்ட்டா சொன்னீங்க. அதை ரெஸ்டோர் பண்ணி அது எங்க இருந்துச்சோ, எந்த முள்ளுல மாட்டி இருந்துச்சோ, இல்ல எந்த பள்ளத்துல. நான் ஒரு வீடியோ இப்போ உங்களுக்கு நான் போட விரும்புகிறேன். ஒரு ஆட்டுக்குட்டி எங்க இருக்குதுன்னா ஒரு குழிக்குள்ள ஓடி போயிட்டு வழி தெரியாம ஜம்ப் பண்றதுக்கு பதிலாக நேராக போய் குழியில விழுந்துருச்சு. திரும்ப அவர் ஓடி போய் அதை எடுத்ததும் திரும்பவும் தெரியாம அந்த குழியில தான் போயிருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி அந்த குழி பக்கமே போகாதபடி அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரா, அது தூக்கி எடுத்துட்டு வந்து மந்தையில சேர்த்துருவார். அப்போ நம்மளுடைய ஆத்மாவை ரெஸ்டோர் பண்றவர், மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறவர் தான் நல்ல மேய்ப்பன். ஆமென். நம்ம சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. நம் தெய்வம், நம் மேய்ப்பனானவர் நல்ல மேய்ப்பன். சொல்லுங்களேன், நல்ல மேய்ப்பன். ஆமென். வசனம் சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன். அவரே சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பாடி, உண்மையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் நம் கூடவே மேய்ப்பனா இருக்கிறார். அதுவும் மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன்னா, நல்ல மேய்ப்பனாக. ஆமென். நம்மளுடைய ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணுகிற, என்னுடைய சோலை ரெஸ்டோர் பண்ணுகிற நல்ல மேய்ப்பனாக அவர் நம் கூடவே இருக்கிறார். ஆமென். அந்த 2 வரிகளை மாத்திரம் பாடலாமா? நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய டேபிளுக்கு முன்னாடி எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த மினிஸ்ட்ரியோடைய லோகோவை போட்டுட்டேன். அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டோர் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ட்டு அந்த லோகோ இருக்கும். அப்போது என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய டேபிள் பக்கத்துலேயே எதிர்க்க ஜெசிமாவுடைய டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிளுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒன்று போடணுமா, இல்லை வசனம் ஏதாவது போடணுமா அப்படின்னு சொல்லி ஜெசிமா கிட்டே கேட்டப்போ, ஜெசிமா ரொம்ப ஆசையாக 3 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயத்த சொன்னாங்க.
ஏசப்பா கையில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியோடு கூட இருக்கிற அந்த ஃபோட்டோவை எனக்கு பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. அதில் பார்க்கும்பொழுது அந்த ஒரு ஆட்டுக்குட்டி அதில் அழகாக அவருடைய கைக்குள்ளே இருக்கிறத பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் எங்கள் ஆஃபீஸில் இப்போ போட்டிருக்கிறோம். இன்றைக்கி அந்த ஆட்டுக்குட்டியாக கர்த்தர் நம்மளை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார். God is promising you. நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்க போகிறீங்க. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ இந்த ஆட்டுக்குட்டிக்கு பாதுகாப்பு, போஷிப்பு எல்லாமே நல்ல மேய்ப்பன் தருகிறார். ஆமென். இந்த நல்ல மேய்ப்பன் பார்த்தீங்கன்னா he will never let go of his sheep. Amen. அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. விசேஷமாக இந்த 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 ஆட்டுக்குட்டிகளுக்கு எல்லாம் பாதிப்பை கொண்டு வருவதற்காக, இல்லனா திருடி செல்வதற்காக, இல்லனா பீறி போடுவதற்காக ஓநாய்களும் சிங்கங்களும் ஆயத்தமாயிட்டே இருக்கும். எப்பவுமே ஆயத்தமா இருக்கும். இதை நீங்கள் தாங்க ஆட்டுக்குட்டி. உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை கொண்டு வரணும், பிரச்சனையை கொண்டு வரணும், சூழ்நிலைகள் வித்தியாசமாக மந்தையை விட்டு நீங்கள் தூரமாக எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லி பல சூழ்நிலைகள் உங்களை சுற்றி வரும். அந்த சூழ்நிலைகளிலிருந்து ஒருவர் உங்களை பாதுகாக்க முடியும்னா அந்த ஒருவர் யாருன்னா நல்ல மேய்ப்பன் மாத்திரம்தான். ஆமென், ஆமென். பழைய ஏற்பாட்டில் தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு? அவர் மேய்ப்பனாதான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் அவருடைய சொந்த வீட்டுனால மறக்கப்பட்டு எங்கேயோ ஒரு மூலையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் சொல்ற சாட்சி என்னன்னா, ஒரு விஷயம் என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு. அப்போ தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கம் கடிக்க போகுது அப்படின்னும் பொழுது அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சு அந்த வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி காப்பாற்றினது யார் பார்த்தீங்கன்னா? அந்த மேய்ப்பன். ஆமென். இன்றைக்கும் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மளை வகை தேடி அதான் சொல்றேன், வகை தேடி டிசெப்டிவா சத்ருவானவன் காத்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த ஒரு ஒன் மோமெண்ட்காக தான் காத்துட்டு இருக்கிறான் ஜெசிம். அதாவது எப்பயுமே அதாவது he is waiting for our weakest state of the day, weakest state of the situation. எப்போ 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 நீ சோர்ந்து போய் உட்காருவே அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவன் நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆமென். அப்படி ஒருவேளை சத்ருவினுடைய பிடியில நீங்க இன்றைக்கு மாட்டி இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஒருவேளை சிங்கத்தின் வாயில நீங்க மாட்டி கொண்டு இருப்பீங்கன்னா, தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில அழிவுக்கு நேரா என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இப்ப காணப்படுகிறதுன்னா, ஒரே ஒருத்தரால தான் சிங்கத்தின் வாயிலிருந்து உங்களை பிடுங்கி எடுத்து ரெஸ்டோர் பண்ண முடியும். அது அந்த நல்ல மேய்ப்பனால மாத்திரம்தான். ஆமென். இதற்கு ஆதாரமாக ஒரு அழகான ஒரு வசனம், பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். நம்முடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிற இந்த ஒரு வார்த்தைங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வசனம் சொல்லுது, இப்போ எந்த நிலையில வேணா நீங்க இருக்கலாம், நம்ம முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சிருக்கலாம், பாதியில முக்காவாசி நம்ம அழிவை நோக்கி கடந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலை நம்ம இருக்கலாம். பட் ஸ்டில் யூ ஹாவ் ஹோப் பிகாஸ் த வேர்ட் சேஸ் சோ. வார்த்தை சொல்லுது, அழகா சொல்லுது. வாசிங்களேன். ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியை மாத்திரம் தான் நம்ம தியானிக்க போறோம். ஆமோஸ் 3:12. மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல. வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன்னா, அவனுடைய ஆட்டுக்குட்டியை சிங்கம் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுருச்சு, எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு. இப்போ என்ன மீதி இருக்குன்னா, 2 கால் மட்டும்தான் மீதி இருக்கு, ஒரு காதனுடைய துண்டு தான் மீதி இருக்கு. இது யாராவது போய் எடுக்கணும்னு யோசிப்பாங்களா? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போன கதை. இதுக்கப்புறம் அந்த ஒரு 2 காலையோ இல்ல ஒரு காதையும் காப்பாற்றி என்ன பிரயோஜனம்? யூஸே கிடையாது. அதையும் விட்டுறலாம், சிங்கம் சாப்பிட்டுட்டு போயிடட்டும் அப்படின்னு விட்டு காப்பாத்தலாம் நினைக்கும். ஆனா இந்த மேய்ப்பன் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு காது இருந்தாலும் 2 கால்கள் இருந்தாலும் அதை விடாமல் மீட்டு கொள்ளணும். அவருடைய பார்வை அது மேல பட்டதுனால அவர் துரத்தி கொண்டு வருகிறார். அதுல யுத்தம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது, அது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா மீட்டு கொள்வார் என்றது மாத்திரம்
மாத்திரமே இங்கே நம்பிக்கையான வார்த்தையா இருக்கிறது. ஆமென். ஆமென். எப்படி மீட்டுக் கொள்வார்னா மனுஷனால யோசிச்சே பார்க்க முடியாது. இருக்கிறது 2 கால் தான், ஒரே காதனுடைய துண்டு தான் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படிங்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நல்ல மேய்ப்பன் அப்படி நினைப்பதில்லை. அவர் ஜீவனை கொடுக்கிறவர். He will restore your soul. Yes. அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவருக்கு 2 கால் இருந்தா கூட போதும் உங்களை முழுமையாக்க. நல்ல மேய்ப்பனால மாத்திரம் தான் முடியும். ஏன்னா அந்த மேய்ப்பன் தான் சிருஷ்டி கர்த்தர். ஆமென். ஆமென். அவர் உங்களை புது சிருஷ்டியா மீண்டும் உங்களுடைய அவயங்களை உங்களுடைய எல்லாவற்றையும் உருவாக்க என் தேவனால கூடும். உங்க வாழ்க்கையுடைய பழைய நிலைமைக்கு அவர் எப்படி உங்களை முழுமையா பார்த்தாரோ அவர் பார்த்த அந்த நிலைமைக்கு இன்றைக்கு அறகுறையா சிங்கத்தின் வாயில பிடிப்பட்டு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு இருக்கலாம். ஆனா அவர் உங்களை பார்த்திருக்கிறது ஒரு 2 கால்களாக பார்க்கல, ஒரு காதா பார்க்கல, உங்களை முழுமையாக பார்த்திருக்கிறார். அந்த முழுமையான நிலைமைக்கு என் தேவனால கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை தான் இன்னைக்கு பேச வச்சிருக்கிறார். அதனால நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும் பாடுவீங்களா? நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, நான் ஏன் கலங்க வேண்டாம். அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி, ஐயா, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மீட்டு கொள்ளவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேரா உயர்த்தி, நான் ஏன் கலங்கணும், என் மெய்ப்பர் எனக்காக இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கைவிடாதவர், அவர் மறக்காதவர், அவர் விட்டு கொடுக்காதவர். அந்த ஒரு ஆட்டை தேடி அவர் போயிருக்கிறார்னா உங்களுக்காக அவர் எவ்வளவு தூரம் வேணாலும் வருவார். உங்களுக்காக என்ன வேணாலும் அவர் செய்வார். ஒண்ணுதான், உன்னை மீட்டெடுக்கணும். ஆமென். உன்னை மீட்டெடுத்து ஆத்துமாவை தேற்றணும். He will restore your soul. ஆமென். அதுல 2 கால் தான் இருக்குது, ஒரு காது துண்டு தான் இருந்தாலும் He can restore. ஆமென். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். ஜெசிமா, இந்த காதை வச்சுக்கின்னு இந்த காலை வச்சுக்கின்னு என்ன பண்றது? இன்றைக்கு நாங்க சொல்றோம்ல இந்த வார்த்தை, ஆண்டவரால மாத்திரம் தான் உங்களை ரெஸ்டோர் பண்ண முடியும். ஒரு காது துண்டு இருந்தா கூட போதும். உண்மையிலே இந்த வார்த்தைகளை முதல்ல நம்பணும். விசுவாசம் நம்மளுக்கு வேணும். என் தேவன் என்னை ரிஸ்டோர் பண்ணுவார். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்போ faith comes from hearing. அப்ப அந்த ஒரு காது துண்டு இருந்தா கூட அது கேக்குற காதா இருந்துச்சுன்னா நிச்சயமா ரெஸ்டோரேஷன் நடக்கும். ஆமா, அது ரெஸ்டோரேஷன் ஆகணும்னா நீங்க கேக்குற காரியம் வார்த்தையாக இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய விசுவாச வார்த்தைகளை நீங்க கேட்க 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 உன் நாவுகள் அதை அறிக்கையிடும். அது அறிக்கையிட உன் கால்கள் அந்த விசுவாசத்துக்கான கிரியைகளை ஏற்படுத்த புறப்படும். ஆமென். 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 விசுவாச கிரியைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வாய்னால அறிக்கை செய்யறதும் கிரியை தான். என் தேவன் என்ன ரெஸ்டோர் பண்ணுவார், அவர் எனக்கு நல்ல ஆயனா இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை என் நிலைமை பெத்தட்டிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னுடைய ஆத்மாவை அவர் தேற்றுகிறார். He will restore my soul. இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்வதற்கு முன்பாக காதுகளினால கேட்டு அதை நம்பணும். விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய. இப்ப சொல்லுங்க, நான் நம்புறேன்னு சொல்லுங்க. நான் நம்புறப்பா. சத்ருவினுடைய வாய்க்கு, சிங்கத்தின் வாய்க்கு விட்டு கொடுப்பதற்காக கர்த்தர் நமக்காக சிலுவையை எடுத்துக்கொள்ளல. He died for us because he will restore us. Yes, for you to live. Amen. He died for you to live. He was martyred for you to rejoice. He was
அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் நாம் குணமாவதற்காக. ஆமென். இன்றைக்கு ஒருவேளை உயிர் போற நிலைமையில நீங்க இருக்கலாம். சத்துருனுடைய வாயில பிடியில சிக்கிக்கொண்டு உயிர் போகிற நிலைமையில நீங்க இருந்தாலும் ஒரு சின்ன காரியம் ஆண்டவருக்கு கிடைச்சிருச்சுன்னா, if you give a little bit, whatever is remaining, என்ன மீதி இருக்குதோ அது ஆண்டவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் கையில நீங்க கொடுக்கணும்னு இல்ல, அந்த மீதி அவரே எடுப்பார். ஆமா, ஏன்னா இந்த மேய்ப்பன் சிங்கத்தின் வாயிலிருந்து தான் அந்த மீதி எடுக்கிறார். அவர் எடுத்து அதை ரெஸ்டோர் பண்ணுவார். உங்களுக்கு நிச்சயம் நடக்க போகுது. புது உயிரை அவர் தருவார். ஆமென். ஆத்துமா தேற்றுகின்றீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். ஆத்துமா தேற்றுகின்றீர், ஆவி பொழிகின்றீர், புது பலன் தருகின்றீர். நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்ல. one last time எல்லாரும் எங்களோட கூட சேர்ந்து சத்தமா அறிக்கை எடுங்க. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்ல. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், மெய்ப்பனை நோக்கி பார்க்க, மெய்ப்பனுக்காக ஏங்குங்க. உங்க பழைய நிலைமைக்கு அவரால் கொண்டு வர முடியும் என்கின்ற வார்த்தைகளை கேட்டு அறிக்கையிடுங்க. ஆமா, என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. நல்ல மெய்ப்பன் நமக்கு உண்டு. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்களுடைய நிலைமைய ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து, அப்படியே என்னெல்லாம் மிச்சம் மீதி இருக்கும், just submit it to God. அந்த நல்ல மேய்ப்பன் கிட்ட கொடுத்துருங்க. அப்பா எடுத்துக்கோங்கப்பா. throughout அந்த brokennessல, ஆமென், throughout உங்களுடைய நம்ம வந்து நிறைய நேரத்துல வெளி வேஷமா வெளியே எல்லார்கிட்டயும் இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு மறைக்கவே முடியாதுல்ல. give yourself how you are and what you are and where you are. அப்படியே நீங்க எப்படி வேணா இருக்கலாங்க, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய திருப்பி போடணும்னு நினைச்சிட்டாருன்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எங்க இருந்தாலும், எரிகோ கோட்டைக்குள்ள வாழ்க்கை சீர்கெட்டு அழிந்து போன நிலைமையில இருந்த ஒருத்தியுடைய வாழ்க்கைய கர்த்தர் தம்முடைய சரித்திரத்துல இடம்பெறும்படியாக, ஊரின் நடுவே குடியேற்ற பண்ணும்படியாக கர்த்தரால முடியும்னா, உங்க வாழ்க்கைய மீண்டும் கட்டி எழுப்ப என் தேவனால முடியும். சொல்லுங்க பார்க்கலாம், உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும். God is all possible. Thank you Jesus. Thank you Jesus. அப்படியே கரங்களை உயர்த்தி, என் மேய்ப்பர் நீர்தாயா, என் மேய்ப்பர் நீர்தாயா, நான் தாழ்ச்சி அடையேன். நீர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பீர். இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஒரு காதம் 2 கால்கள் இருந்தாலும் அதையும் உங்களால ரெஸ்டோர் பண்ணி மீண்டும் ஜீவனை கொடுத்து உயிர் கொடுத்து அவர்களை ஆண்டவரே மீட்டு நிற்க வைக்க இயேசுவால மட்டும்தான் இந்த உலகத்துல முடியும். Oh Lord, I bless my people in the name of Jesus, in the power of Jesus. Let the restoration happen today. இன்றைக்கு அந்த ரெஸ்டோரேஷன் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய வேலையில ஒரு ரெஸ்டோரேஷன், அவங்க ஊழியத்துல ஒரு ரெஸ்டோரேஷன், குடும்ப உறவுகளில ஒரு ரெஸ்டோரேஷன், சரீரத்துல பலவீனத்துல ஒரு ரெஸ்டோரேஷன் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் மேய்ப்பர் நீர்தானையா, என் மேய்ப்பர் நீர்தானையா. நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, நான் ஏன் கலங்கனோ என் இருக்கையில, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா,
எனக்கொன்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும்? பாடுவீங்களா? நான் ஏன் கலங்கணும்? என்ன என் இருக்கையில நான் ஏன் கலங்கணும்? என்ன என் இருக்கையில நான் ஏன் கலங்கணும்? என்ன என் இருக்கையில நான் ஏன் கலங்க வேண்டாம். அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி, ஐயா, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். என் மெய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மெய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. நீங்க தான் எங்க மெய்ப்பர், குறையே இல்லை. ரெஸ்டோர் பண்ணிடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.